யமன் மீதும் அட்டாக் நடக்குது, அதே மாதிரி லெபனான்ல அட்டாக் நடக்குது, அதே நேரத்தில் சிரியாவில் தாக்குதல்கள் நடக்கிறது. இந்த தாக்குதல்கள் எல்லாம் தொடர்ந்து வருகிற நேரத்தில் அரபு நாடுகள் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இது ரொம்ப ஒரு அழுத்தமான, தாங்க முடியாத, கவலையான ஒரு செய்தியாகவும் இருக்கிறது. ஏன்னா ஒரு நாளைக்கு 103 பேர் மரணிப்பது என்பது யாராலையும் ஜீரணிக்க முடியாதது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் 538வது நாளாகவும் பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினம் வெளியூர் பயணமாக இருக்கிறதுனால இந்த வீடியோ ரெக்கார்டிங் இப்படித்தான் வெளியிட முடிகிறது. அதற்காக கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். குறிப்பாக நமக்கு தெரியும், இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் ஒரு 14 இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட குடும்பங்களுக்கான வீடமைப்பு திட்டத்தை நம்ம செய்து வர்றோம். அதற்கான பணியாக இன்றைக்கு வந்தது மட்டுமல்லாம இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கான இஸ்லாம் பற்றிய கேள்வி பதில் நிகழ்ச்சிகளும் கிழக்கு மாகாணத்தை அடிப்படையாக கொண்டு நடத்தி வர்றோம். இன்னைக்கும் ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினமும் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. இதனாலதான் கொஞ்சம் இந்த வீடியோக்கள் வெளிவருவதில் தாமதம் ஏற்படுகிறது. இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நம்ம விடாம வீடியோக்களை வெளியிட்டு வருகிறோம். குறிப்பாக ரஸ்மின் மைசி அப்டேட்ஸ் என்கிற நம்முடைய யூடியூப் சேனலையும் ரஸ்மின் மைசி நியூஸ் என்கிற 2 சேனல்களையும் மாறி மாறி ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் 538 நாட்களாக நம்ம ஒரு நாள் கூட வீடியோவை வெளியிடாம நிறுத்தல என்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, காசாவில் இன்றைய தினம் ஐநா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் பிரகாரம் ஒரு நாளைக்கு சராசரியாக குறைந்தது 103 அப்பாவிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கொலை செய்து வருகிறது. தினமும் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல்கள்ல, இந்த ஒரு வாரமாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல ஒரு நாளைக்கு சராசரியாக 103 அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இது ரொம்ப ஒரு அழுத்தமான, தாங்க முடியாத, கவலையான ஒரு செய்தியாகவும் இருக்கிறது. ஏன்னா ஒரு நாளைக்கு 103 பேர் மரணிப்பது என்பது யாராலையும் ஜீரணிக்க முடியாதது. அந்த வகையில தான் இஸ்ரேலுடைய கொடூர தாக்குதல்கள் தினமும் நடைபெற்று வருகிறது. இன்றைய தினமும் ஹெலிகாப்டர் தாக்குதல்கள், குவாட் காப்டர் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று ட்ரோன் அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. தரைவழி தாக்குதலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்கள்ல மிக நோன்பு பெருநாள் வரை இருக்கிறது. காசாவினுடைய மக்கள் நோன்பு பெருநாளுக்கு தயாராகி வருகிறார்கள். கான் யூனிஸினுடைய சந்தையில நோன்பு பெருநாளுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை செய்து கொண்டிருந்த அந்த இடத்துல இன்னைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்கள்ல 9 பேர் ஒரே இடத்துல பஜார்ல கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச சோர்சஸை வச்சு ஒரு வியாபாரம் பண்றாங்க அல்லது அதனூடாக பொருட்களை திரட்டிக் கொள்கிறார்கள். இப்படியான இடங்களுக்கும் அவர்கள் இன்றைக்கு பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்பது ஜீரணிக்க முடியாத ஒன்றாக மாறியிருக்கிறது. அதே நேரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் சகோதரர் அப்துல் லத்தீப் அவர்கள் இன்றைக்கு இஸ்ரேலுடைய தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கு. நமக்கு தெரியும், அண்மையில பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ பிரிவின் துணை ராணுவ பிரிவினுடைய செய்தி தொடர்பாளராக ஊடக பேச்சாளராக இருந்த சகோதரர் அபு ஹம்சா அவர்களுடைய குடும்பமே மொத்தமாக அழிக்கப்பட்டது. அதே போன்று அவருடைய சகோதரருடைய குடும்பமும் மொத்தமாக அழிக்கப்பட்டது. இப்படி அவருடைய 2 குடும்பங்களும் சகோதரர் அபு ஹம்சா அவர்களும் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்கிற செய்திகள் நம்ம ஏற்கனவே பகிர்ந்திருந்த நிலையில தான் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர்களில் ஒருவராக இருந்த சகோதரர் அப்துல் லத்தீப் அவர்களுடைய வீட்டின் மீது, கூடாரத்தின் மீது, வீடுன்னா நம்மள மாதிரி வீடெல்லாம் கிடையாதுங்க, கூடாரத்தின் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்ல அவர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்று சொல்லியும் அவருடைய உடலை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கைப்பற்றி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியான கவலை தரக்கூடிய ஒரு செய்தியாக மாறியிருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் தெரியும், புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 14 குடும்பங்களுக்கான ஒரு வீட்டு திட்டத்தை உருவாக்குவதற்கான உதவிகளை உங்ககிட்ட கேட்டு வர்றோம். சகோதரர்கள் அதற்கான உதவித்தொகைகளை உங்களால் முடிந்த அளவுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்கான வீடுகள் கட்டுகிற பணியை முதல் கட்டமாக நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த காட்சிகளை நீங்க முன்னாடி பார்க்க முடியும். இந்த ஆரம்பம் தொடர்ந்து 14 வீடுகளை முடிக்கிற அளவுக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய ஜகாத் நிதிகளை இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே அந்த மக்களுக்காக வாரி வழங்குங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத் பெற தகுதியான 8 கூட்டம் தொடர்பாக திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். அந்த 8 கூட்டத்தில் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படக்கூடிய, இஸ்லாத்தை தழுவக்கூடிய இந்த சகோதரர்களும் அடங்குகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி
வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்கள் நேரடியாக டிபாசிட் பண்ணவும் முடியும். அதே நேரத்தில் அந்த அக்கவுண்ட்டுக்கு பணம் வைப்பு செய்ய முடியாத சகோதரர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான வழிகாட்டல்களை தர தயாராக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த மக்களுக்கான உங்களுடைய ஜகாத் நிதிகளை வாரி வழங்குங்க. இன்னும் சில நாட்கள் மட்டுமே, கடைசி 10க்குள்ள நம்ம வந்துட்டோம், சில நாட்கள் மட்டுமே இருக்கிறது. எனவே அந்த மக்களுக்கான உங்கள் ஜகாத்துக்களை தர மறந்து விடாதீர்கள். புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசுகின்ற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்று நபிமொழிகளில் நம்ம செய்திகளை பார்க்க முடிகிறது. எனவே அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்காக உதவுவதற்கு தயாராகுங்கள். முன்னால் இருக்கிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் லெபனானுடைய தெற்கு நகரங்களின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. சிரியாவினுடைய போர்ட் சிட்டி மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இப்படி ஒரு பக்கம் காசாவில் தாக்குதல் நடத்துறாங்க, லெபனான்ல தாக்குதல் நடத்துறாங்க, அதே போன்று சிரியாவினுடைய போர்ட் சிட்டி மேலையும் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய வான்வழி தாக்குதல்கள் தொடர்ந்து யமன் மீதும் நடத்தப்பட்டு வருகிறது. இப்படி யமன் மீதும் அட்டாக் நடக்குது, அதே மாதிரி லெபனான்ல அட்டாக் நடக்குது, அதே நேரத்தில் சிரியாவில் தாக்குதல்கள் நடக்கிறது. இந்த தாக்குதல்கள் எல்லாம் தொடர்ந்து வருகிற நேரத்தில் அரபு நாடுகள் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அரபு நாடுகளுடைய பள்ளி வாயில்களில் இமாம்கள் அழுது கண்ணீர் விடுகிறார்கள். குறிப்பாக நமக்கு தெரியும், புனிதமிக்க ஹரம் ஷரீஃப்ல இமாம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் காசா மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார், அழுது கண்ணீர் விடுகிறார். நேற்றைய தினம் காசா மக்களுக்காக வேண்டி புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய இமாம் கண்ணீர் விட்டு அழுது பிரார்த்தனை செய்த வீடியோக்கள் எல்லாம் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மக்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், அத்தனை பேரும் பிரார்த்தனை செய்கிறார்கள். அரபுலக ஆட்சியாளர்களோ இஸ்ரேலோடு எப்படி சமாளித்து செல்வது என்கிற ரீதியில தான் அவர்களுடைய காரியங்களை நகர்த்தி செல்கிறார்கள் என்பதுதான் கவலை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இப்படி தொடர்ந்து இஸ்லாமிய நாடுகள் மீதான உக்கிர தாக்குதல்களை இஸ்ரேல் கட்டுக்கடங்காமல் செய்து வருகிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில தான் இன்றைய தினமும் யமனுடைய பகுதிகள் மீது யுஎஸ் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. யுஎஸ் உடைய தாக்குதல்கள் காரணமாக 3 அப்பாவி சகோதரர்கள் யமனுடைய வடக்கு யமன் பகுதிகளில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கும் யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய ராணுவ பிரிவு இஸ்ரேலை நோக்கி 2020 கிலோமீட்டர்களை தாண்டி நடத்தி இருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 2 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். பாலஸ்டைன் 2 என்கிற ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இது இஸ்ரேலுடைய டெல் அவீவ் நகரத்தை தாக்கி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. டெல் அவீவினுடைய சில பகுதிகளில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. பாரிய தாக்குதலாக இது மாறி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருந்தாலும் அதனுடைய காட்சிகள் நமக்கு கிடைக்கவில்லை. காரணம் என்னன்னா, இஸ்ரேல் அந்த தாக்குதலுக்குரிய காட்சிகளை வெளியிட மறுக்கிறாங்க. ஆனா நாங்க உள்ள வந்த 2 ஏவுகணையும் தடுத்துட்டோம் என்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. தடுத்ததாக சொல்வது பச்சை பொய். அவர்கள் தடுக்கவில்லை, அவர்கள் மீறி அது தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கு. இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஹயோம், அதே போன்று எடியோ தாஹ்ரனோத் போன்ற பத்திரிகைகளும் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய கடிதத்திற்கு பல நாட்களுக்கு பிறகு ஈரானுடைய அரசாங்கம் பதிலடி வழங்கி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டு சைன் பண்ணி ஜனாதிபதியாக பொறுப்பெடுத்ததுக்கு பிறகு அவர் ஈரானுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். உடனடியாக நீங்கள் நியூக்ளியர் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று அழைத்திருந்தார். அந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வர முடியாது என்று கடிதத்தை கிழிச்சு குப்பல போட்டிருந்தார். அதே நேரத்தில் இன்றைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க கேட்டா, ஓமான் வழியாக ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் அவங்க தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறாங்க கேட்டா, நாங்கள் நேரடி பேச்சுவார்த்தைகளுக்கு சரண்டர் ஆகி வருவதற்கு தயாரில்லை, மறைமுக பேச்சுவார்த்தைகளுக்கு வருவதற்கு தயார் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் அமெரிக்கா அதற்கு எந்த ஒரு பதிலையும் கொடுக்கவில்லை என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் ரொம்ப சொற்பமான செய்திகளாக இருக்கிறது. ஆனால் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நாளைய தினம் புதிய பல செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரைக்கும் விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.